வணக்கம். இன்றைக்கு நம்ம டாக் வித் முத்தலிஃபில் விவாதிக்க இருக்கிற விஷயங்கள் சட்டப்பேரவை இந்த 2021 2026 காலத்தோட சட்டப்பேரவை இன்று கடைசி நாள். முதல் அவர்களுடைய உருக்கமான உரை, இதைத் தொடர்ந்து துரைமுருகன் அவர்கள் இருக்கையில் ஒரு இளம் அமைச்சர் பல்வேறு விமர்சனங்களை சுற்றி போயிட்டிருக்கு. கேநேர் அவர்கள் மீது வழக்கு பதிய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் அந்த உத்தரவுக்கு எதிராக சில அறிக்கைகள் விட்டுருக்காரு. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்குது. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நாளை அந்த கேள்விக்குண்டான பதில்கள் நாளைக்கு மீண்டும் தயாராக இருக்கும். அது நாளையும் ஞாயிற்றுக்கிழமை அன்றும் ஒளிபரப்பப்படும். சில கேள்விகளுக்கு கொஞ்சம் லென்த்தாக பதில் சொல்கிறதுனால மீண்டும் நீங்கள் கேட்குற கேள்விகள் நோட் பண்ண தான் செய்கிறோம். அதுக்கும் நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து இந்த எலெக்ஷன் டயத்துக்குள்ளே எல்லா கேள்விகளுக்கும் பதில்கள் நாங்கள் கண்டிப்பாக தருவோம். அண்ணா வணக்கண்ணே. முன்னாடிலாம் வார இதழில் கேள்வி பதில் வரும், அந்த மாதிரி நினச்சிக்க வேண்டியதான். அவ்வளோதான். கேள்விக்கு வார இறுதியில் பதில். ஆனால் சில சுவாரஸ்யமான கேள்விகளும் நிறைய வந்திருக்குண்ணே. நேற்று கூட ஒரு நண்பர் ஆளுக்குமே அந்த கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டேன்? நம்மளுடைய 2021 காலகட்டங்களில் அந்த 2016 காலகட்டங்கள்லாம் வந்து திமுகவுடைய தோல்விகளுக்கு வந்து என்னென்ன காரணங்கள், ஸ்டாலின் தாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்டு 2021 ஜெயிச்சாங்களே, எங்கே தோத்தாங்க? இல்லை 2021 அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2021 தோல்விகள் வந்து திமுக வந்து எந்த 3% ஓட்டு வித்தியாசம் தான் ஜெயிச்சிருக்காங்க. 2016 2011 இந்த தோல்விகளெல்லாம் அவர் அடிக்கிருக்காரு. அந்த கேள்விகளை ஃபுல்லாகவே அடிக்கிருக்காரு, சதவீத ரீதியாக அடிக்கிருக்காரு. நம்ம அதையும் பேசணும். ரைட்டா? அதாவது கேநேர் அவர்கள் மீது கிட்டத்தட்ட 3 குற்றச்சாட்டு வந்ததுன்னு. அதில் ஒரு குற்றச்சாட்டு எடுத்துட்டு நம்ம அண்ணன் இன்பதுரை அவர்கள் வந்து வழக்கு பதிவு செய்திருந்தார். அதே மாதிரி இன்னொரு நபரும் மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செஞ்சிருந்தாங்க. இன்றைக்கு வந்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருச்சு. எப்போ இதுக்கு வந்து நீங்கள் இந்த ப்ரீ ஆஃபென்ஸ்லாம் ஒன்றும் இதில் என்கொயரிலாம் வேண்டாம், நேராக எஃப்ஐஆர் போட்டுருங்க, அதை போட்டுட்டு ரிப்போர்ட் எங்கள் கையில் கொடுத்துருங்க அப்படிங்கிற ஒரு அழுத்தமும் கொடுத்துருக்கிறதா நீங்கள் வந்து இன்பதுரை அவர்கள் சொல்லியிருக்காரு. நீதிபதியும் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இந்த உத்தரவு எப்படி பார்க்குறீங்க? ஆர்எஸ் பாரதி மாதிரி ரொம்ப சிம்பிளாக சொல்கிறீங்க. எங்கள் அண்ணன் இப்போ பேசினாரு, அது ஒன்றும் இல்லைப்பா, இது அடி கடந்து போல பாருட்டு நடந்து போவீங்க, பார்க்கலாம். அதாவது எல்லா இவங்க சொல்கிறாங்க எங்கள் மேலே நிரூபிக்கப்பட்டதா, ஏன் வழக்கே இல்லையா? வழக்கு இருக்குது, நீங்கள் தள்ளி போடுறீங்க, உங்களுடைய சட்டத்துடைய சந்து பொந்துகளை பயன்படுத்தி ஸ்டே வாங்குறீங்க தான். மற்றபடி வழக்கு இருக்குது. மெரிட்டில் யாராவது வெளியே வந்திருக்கீங்களா? எல்லா வழக்கும் நிலுவையில் இருக்குது. என்னைக்கா ஒரு நாள் அதை அடிச்சிடும். 2G வழக்கு எல்லாமே 2G வழக்கில் இவங்க என்னென்ன பண்ணாங்கன்னு இது பண்ணி இப்போ தூசி தட்டி விசாரணை போயிட்டு தான் இருக்கு. அதனால் சில பேர் இருப்பான், 10 கொலை பண்ணியிருப்பான், சுற்றிக்கிட்டு இருப்பான். ஏன்னா நான் இதாச்சா தண்டனையாக கிடச்சிது அப்படின்னு எல்லா வழக்கும் நடந்துகிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இவர்களுக்கும் நடக்குது. இந்த வழக்கு என்னென்னா 3 விஷயங்களை இவர்கள் கொடுத்துருந்தாங்க. ஒன்று 1080 கோடி ரூபா அந்த நியமனம், அந்த பணி நியமனமா, பணி நியமனங்கள் சம்மந்தமான. அதுவே வந்து நீங்கள் நேரடியாக எல்லாமே டிஎன்பிஎஸ்சி இது மாதிரி வரணும், அண்ணா யூனிவர்சிட்டி இதில் நடத்தி அதில் வந்து ஒரு 150 பேருக்கு 25 லட்சம் 35 லட்சம் வரைக்கும் வாங்கினாங்கன்னா அந்த ஆதாரங்கள்லாம் திரட்டி 258 பக்கம் இது. அடுத்து டெண்டரு, அடுத்து இன்னொன்று வேறு என்ன வந்துச்சே பாருங்க, நாளானா நம்மளுக்கே மறந்து போகுது. டெண்டருக்கு உண்டான விஷயம், அப்புறம் டிரான்ஸ்ஃபருக்கு உண்டான விஷயங்கள். டெண்டர் இது ஒன்று, டிரான்ஸ்ஃபர் 3 இதையும் 3 தடவை கொடுத்து 3 தனித்தனி வழக்குகளாக பதிவு செய்ய சொல்லி பிஎம்எல் ஆக்ட் 62 கீழே பதிவு செய்ய சொல்லி ஒரு ஏஜென்சி கேட்கலாம். அதை இவர்கள் பரிசீலிக்கணும். இவர்கள் அதில் நாங்கள் பண்ணுவோம் அப்படி இப்படின்னு உருட்டினோன்னா அவங்க கேஸ் போட்டாங்க. இடியே டைரெக்டாக கோர்ட்டுக்கு போயிடுச்சு. நீதிமன்றம் கூட்டு கேட்டப்போ பதில் சொல்கிறோம் அப்படின்ட்டு இப்போ இழுத்தடிச்சு, இல்லைங்க நாங்கள் வந்து டிஜிபி சொல்லிட்டாரு, இது என்னான்னு விசாரிக்க சொன்னிக்கிறாப்புல, நீங்கள் வந்து இவங்கெல்லாம் சமுதாயத்தில் பெரிய மனுஷங்க, தடால் புடால்னு பண்ணிட்டா சிக்கல் ஆகிடும், அதனால் நாங்கள் வந்து என்னான்னு தீர விசாரிச்சுட்டு நாங்கள் வந்து பண்ணுறோம். இல்லையே, ஆதாரம் தான் கொடுத்துருக்கோமே. அப்படின்னா ஆதாரம் கொடுத்துருந்தா நாங்கள் விசாரிக்கணுது கிடையாது. தப்பான ஏதாச்சுன்னா அவங்களுக்கு சமுதாயத்தில் அவங்க பேர் கட்டு போயிடும். சரி, அப்போ என்ன பண்ண போகிறீங்க? நாங்கள் தீவிரமாக விசாரிப்போம், எவ்வளோ நாளில், 6 மாதம் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. நீதிமன்றம் அப்படியா, சரி நான் சொல்கிறேன் அப்படின்னு தள்ளி வச்சுட்டாங்க. இன்றைக்கி சொல்லியிருக்காங்க, என்ன நீங்கள் விசாரிக்கலச்சுன்னு எங்களுக்கு தெரியும், நாங்கள் நினச்சோன்னா வேறு ஏஜென்சிக்கு மாற்றிடுவோம், அப்படின்னா சிபிஐக்கு மாற்றிடுவோன்னு அர்த்தம் மாற்றிடுவோம். ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ப்ரிலிமினரி என்கொயரி போட்டிருக்கோன்னு சொல்கிறீங்க, அதனால் நாங்கள் மாற்றலை. ஆனால் ப்ரிலிமினரி என்கொயரின்னு எந்த ஆணையம் பிடுங்க வேணாம், நீங்கள் உடனடியாக வழக்கு பதிவு பண்ணுங்கள், இதில் முகாந்திரம் இருக்குது, வழக்கு பதிவு பண்ணுங்கன்னு உயர்நீதிமன்றம் இன்னைக்கு கொடுத்துருக்காங்க, தீர்ப்பு கொடுத்துருக்கு.
இதுல என்ன ஒரு விஷயம்னா, இன்னும் 2 இது இருக்குல்ல, இத ஆமா. பேஸ் பண்ணி கேட்பாங்க. அடுத்து கேட்பாங்க. அதுக்கும் அதே மாரி வந்துரும். இதற்கு திமுக தரப்புல நாங்க பார்க்காத வழக்குகளா, ஹிட்லரை பார்த்தவர்கள், முசோலினியை பார்த்தவர்கள், அப்படி இப்படின்னு வழக்கு சொல்லிட்டு, எல்லாம் சொல்லிடுவாங்க. சிதம்பரம் என்ன பண்ணாங்க? சிதம்பரம் என்ன பண்ணாங்கன்னா, அது வழக்கு இல்ல. அந்த அந்த வழக்குல கைது உத்தரவ வந்து ரொம்ப கடுமையா அமல்படுத்துனாங்கன்னா, அவங்க மேல இது இருக்குது. ஆனா அதுக்காக அந்த வழக்கு இல்லாம போச்சா? ஆமா. இல்ல இதாச்சா? 2வது அவர் மீது குடுக்கப்பட்ட ஆதாரங்கிறது வேற. அவர் மீது பதியப்பட்ட வழக்குங்கிறது வேற. இது நேரடியா வந்து நீங்க டிரான்ஸ்ஃபருக்கு பண்ணியிருக்கீங்க, கான்ட்ராக்ட்க்கு பண்ணியிருக்கீங்க, பணி நியமனத்துக்கு பண்ணியிருக்கீங்கன்னு ஆதாரப்பூர்வமா டிஜிட்டல் ஆதாரத்தையும் குடுத்துருக்காங்க. அதுல அவரு வந்து ஒரு லைட் குற்றச்சாட்டு எங்கேயோ இருக்குது. அதுல ஆமா. ஒரு அரசியல் நடந்தது. அரசியல். அவர அரெஸ்ட் பண்ணியே தீரணுன்றதுனால, அந்த வேலையெல்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அது ஒரு பெரிய சர்ச்சையா மாறுச்சு. ஆனா இங்க நேரடியாக ஆவணங்கள் 258 பக்கம் குற்ற ஆவணங்கள் ரெய்டுல எடுத்து இந்தா பாரு. அதுவும் எப்படி? வேலை வாங்குனவரு, அவர் தொகைய ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு. அவருடைய பேங்க் அக்கவுண்ட் இவர்களுக்கு போயிருக்கு. அப்படி இருந்தா கூட பரவால்லண்ணே. ஹவாலா மணி மூலமா ரூ. 10 நோட்டுலாம் அனுப்பிச்சு ஆ விட்டுருக்காங்க. 10 இதெல்லாம் நோட்ட கிழிச்சு குடுத்து பழைய ஸ்டைலு. அயர்ன் பண்ண மாரி கொண்டு போய் ஒட்டி வச்சு பார்த்தா ரைட். ஓகேப்பா. போ அனுப்பிச்சுக்கலாம். அப்படிங்கிற மாரி. அப்புறம் திங்கட்கிழமை, வாரத்தில் முதல் நாள் திங்கட்கிழமை அப்படின்னுவாரு. ஞாயிற்றுக்கிழமைக்கு மறுநாள் திங்கட்கிழமை இவரு சொல்லுவாரு. ரைட்டு. சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு இப்ப அப்படின்னுவாரு. சொல்ல முடியாதுண்ணே. எங்க அண்ணன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் அண்ணன் தங்கம் தென்னரசு சொல்லியிருக்காரு. தொல்காப்பிய பூங்காலே அன்னைக்கு சூரியன் உதிச்சிருக்குண்ணே. உதிச்சு நடந்து போச்சான். அயாபுசா பைக்ல ஓட்டிச்சு. 13ஆம் தேதி 6:32க்கு வங்கக்கடலையும் உதிச்ச சூரியன் தொல்காப்பிய பூங்காவில் நடந்து கொண்டு சென்றிருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காருண்ணே. ஆனா அதை பார்க்கறதுக்கு தான் யாரையும் விட மாட்டேங்கிறாங்க. இவங்களே புக் பண்ணி வச்சுட்டு சுத்தின்னு இருக்கிறாங்க. சரி. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்ல நாங்க அனுமதிக்க மாட்டோம்ன்றது பெரும் பின்னடைவு. இதை பேஸ் பண்ணி மற்ற வழக்குகளும் போகும். இவங்க வந்து நாங்கள் சட்டப்படி சந்திப்போம். மீண்டு வந்திருக்கோம். மீண்டுலாம் வரல எங்கேயுமே. எல்லா வழக்குகளுமே நீதிமன்றத்தில் தான் இருக்கு. அதனால இந்த வழக்கு இவர்கள் எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டு போவாங்க. இது மாதிரி பிரிலிமினரி என்கொயரி, எஃப்ஐஆர் போட சொன்னதுக்கு சுப்ரீம் கோர்ட்டு பெரும்பாலும் ஸ்டே குடுக்காது. நாங்க அப்படி பண்ணவே இல்லைன்னுலாம் நீங்க விசாரிக்கவே கூடாதுன்னுலாம் சொல்ல முடியாது. விசாரிக்கிறதுல ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா, அந்த டாஸ்மார்க் கொண்டு போனாங்கல்ல, அது மாரி. அதுல கூட நீங்க ஸ்டே வந்து பெருசா இதாகல. அடுத்து நாங்க விசாரிக்க உரிமை இருக்குங்க. அப்படி இப்படின்னோனே, அப்படியா? உங்க அதிகாரம் என்னன்றது சம்மந்தமா அந்த லலித் மண்டலா, ஆமா. அந்த வழக்கு இருக்கு. விஜய் மண்டல் வழக்கு இருக்கு. அது தீர்ப்பு வரும்போது, நீங்க அதுல முடிவு பண்ணிக்கிட்டு போயிட்டாப்லே தவிர, தடைன்றது அதுல கிடையாது. டாஸ்மார்க் இதுல. அதனால இந்த மாதிரி பல வழக்குகள் இதா இருக்குது. மணல் வழக்குலயும் தடைய மீறி ஆதாரங்கள சமர்ப்பிச்சு இதே மாரி கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு வழக்குலயும் ஓப்பன் பண்ணி விட்டாங்கன்னா, நீங்க போயிட்டு சுப்ரீம் கோர்ட்ல அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னா, நீங்க ஏன் பண்ணக்கூடாதுன்னு கேட்பாங்க. கண்டிப்பா. அதே மாரி தண்டனை கிடைத்திருக்கிறதா? அப்படின்னு ஆர்.எஸ். பாரதி கேட்கிறாரு. இதுக்கு நான் எத சொல்லணும்னா, செந்தில் பாலாஜி வழக்குல 3வது 2 தரப்பு இது நடந்ததுல்ல. ஆமா. 2 பேருக்கும் மாறுபட்ட தீர்ப்பு வந்தோனே 3வது நீதிபதி கார்த்திகேயன் அவர போட்டு விசாரிக்க சொன்னாங்க. அந்த ஜாமீன் வழக்கு. அப்ப அவர் வந்து அவருடைய இதுல வந்து ரொம்ப அழகா கோட் பண்ணியிருந்தார். பிஎம்எல்ஏ ஆக்ட் மற்ற வழக்குகள் ஜாமீனுக்கும், பிஎம்எல்ஏ ஆக்ட் ஜாமீனுக்கும் ஏன் நாங்க வித்தியாசப்படுத்தி பார்க்கிறோம்? பிஎம்எல்ஏ ஆக்ட் உடைய இது என்ன? மற்ற வழக்குகள் திடீர்னு பண்ணுவான், இல்ல தெரியாம பண்ணுவான், எதா பண்ணுவான். ஆனா பிஎம்எல்ஏ ஆக்ட்ன்றது ஹைலி இன்டெலெக்சுவல். அவங்க தெரிந்தே இந்த தவறை பண்ணுகிறார்கள். அவர்கள் இத பத்தி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு இன்டெலெக்சுவலாக பண்றதுனால, இந்த வழக்க நாங்க அப்படி பார்க்க முடியாது. இன்னொன்னு இது நாட்டுடைய பொருளாதாரம் மத்த விஷயங்கள் பாதிக்கிற விஷயம். உயரிய பொறுப்புல இருக்கிறவங்க. உலகம் முழுவதும் இந்த ஆக்ட் இருக்குண்ணே. ஆமா. அதான் பெரிய இது. நம்மளுக்கு பிஎம்எல் ஆக்ட் ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு கான்செப்ட். இது வந்து எல்லா நாடுகளும் சேர்ந்து உருவாக்குனது. ஏதோ இது என்டிபிஎஸ் ஆக்ட்லாம் வந்து எல்லா நாடுகளும் சேர்ந்து உருவாக்குது. இது என்ன ட்ரக்ஸுக்கும் டெரரிஸ்டுக்கும் அகைன்ஸ்டா வந்தது. என்டிபிஎஸ் ஆக்டும் சரி, இதுவும் சரி. அப்போ பிஎம்எல் ஆக்ட்ன்றது நாங்க அப்படிதான் பார்ப்போம். அது ஜாமீன் கிடையாது. ட்வின் கண்டிஷன் பல விஷயங்கள் இருக்குது. அது பின்னாடி ரொம்ப தடவை பேசிட்டோம். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்ல தரக்கூடாது அப்படின்னு அவர் சொன்னார். அதனால தான் நீங்க வந்துட்டு இது இருக்கா, அது இருக்கான்னா, பெரிய பெரிய ஆட்கள் பெரிய அளவுல சம்பாதிச்சு வச்சிருக்காங்க. அத வச்சு அவங்க வழக்கறிஞர்களை வச்சு வாதாடுறாங்க. அரசியல்ல செல்வாக்கு இருக்குது. ஈடிக்குள்ள அவங்களால நுழைய முடியும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறதுனால, நீங்க எவ்வளோ ஈடியில் என்னதான் ஒரு அதிகாரி இருக்கான், இன்னும் அதோட மேல அதிகாரி பிடிச்சி இதை விடு அந்த வழக்க பாருன்னு என்ன பண்ணுவான்? நிச்சயம். இந்த மாதிரி தான் பல விஷயங்கள் தள்ளி போடப்படுகிறது தவிர, நீதி தாமதமாகுது. ஆனா நீதி கிடைக்காமலாம் போகாது. கண்டிப்பா. உச்சநீதிமன்றத்துக்கு இவங்க போறாங்க, மேல்முறையீடுக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாயிண்ட் வந்து நம்ம நீதிபதி அவர்கள் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எப்பா இதை நான் வந்து வேற ஏஜென்சி கூட மாத்திருவேன். நீங்க ஸ்டெப் எடுத்திருக்கீங்க, அதனால நான் உங்களை வந்து கவனத்துல கொண்டுட்டு இந்த நீங்க உடனே உச்சநீதிமன்றத்தில் அடிபடும். ஏன் உடனே என்ன பண்ணாங்க? இல்ல எங்களையே விசாரிச்சு சொல்லிக்கிறாங்க. ரிப்போர்ட்டை கொடுக்க சொல்லுங்க. போய் கொடுப்போம். கொடுக்க சொல்லுங்க. ஒரு அண்ணன் கே நேரு அவர்கள் முன்னிலை போய் அப்ப அவர் போய் மனு தாக்கல் விசாரிக்கணும். என்ன
விசாரிக்க தானே சொல்லியிருக்காங்க. இது லஞ்ச ஒழிப்புத்துறை போவாங்களா, கேஎன்ஆர் அவர்கள் போக வாய்ப்பு இருக்குமாண்ணா? லஞ்ச ஒழிப்புத்துறை எப்படி போகும்? போக முடியாது. போனா அதுவே பெரிய அது ஒரு போனாலும் போவோம். இவங்களுக்குலாம் நான் பிரச்சனை ஆமா. இல்லை. ஆனா முடிஞ்சிச்சுங்க. ஒரு நீங்க வாரம் போட்டு நம்பர் ஆகிறதுக்குள்ள ஆட்சியே மாறிடும். ஆட்சியே இதுக்கு தான் துடிக்கிறாங்க. ஏதாவது பண்ணணும். கேஎன்ஆர் தரப்பு திமுக தரப்பு போவோம். கேஎன்ஆர் தரப்பு போவோம். என்ன பண்ணாலும் உங்களுக்கு என்னன்னுவாங்க. விசாரிக்க தானே சொல்லியிருக்காங்க. அவங்க ஆதாரம் கொடுப்பாங்களா இடி? ஆமா. இதை பாருங்க இவ்வளோ இருக்கு. கொடுத்ததே இவ்வளோ நாள் தள்ளி போட்டாங்க. இப்போ வந்து விசாரிக்கிறேன்றாங்க. ஹைகோர்ட்டு இப்படி சொல்லியிருக்கு. ம். சிபிஐ கொடுப்பேன்னு சொல்லியிருக்கு. ஆனால் நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்கனால நீ ஒன்றும் ஆரம்பிக்க வேணாம். அந்த ஆதாரமே இருக்குது. நீ எஃப்ஐஆர் போடு. அவங்க கோர்ட்டில் நிரூபிச்சுக்கிட்டோம் கண்டிப்பா. அப்படின்ற மாதிரி தான் போகும். ஒருவேளை எஃப்ஐஆர் போடக்கூடிய சூழல் வந்ததுன்னா, இது அடுத்த கட்ட நடவடிக்கை மத்திய அரசாங்கம் இடி உள்ள போகிறோம். இடி உள்ள போய் இதை பேஸ் பண்ணி ரைடு மற்ற விஷயங்கள்லாம் போவோம். அது கைது வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குமா? அது சொல்ல முடியாது. ஏன்னா எதிர்க்கட்சி தலைவர் வந்து பல இடங்களில் பிரச்சாரங்களை அதை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாரு. எத்தனை பேர் கைது பண்ணியிருக்காங்க? பொன்முடியாக ஒரு பையனும் இடி போய் ரைடு பண்ணி வீட்டுக்கெல்லாம் கூப்பிட்டு வந்து ஆஃபீஸ் கூப்பிட்டு வந்து மறுபடியும் இது பண்ண என்ன ரைடு அரெஸ்டாக பண்ணாங்க. தேர்தல் நேரத்தில் இது கையில் எடுக்க வாய்ப்பு இருக்குமா? அவ்வளோ சீக்கிரமெல்லாம் அது நடக்காது. விசாரணை முடிஞ்சு ரிப்போர்ட் ஃபைல் பண்ணுறதுக்கு 2 மாதம் கூட எடுத்துக்குவாங்க. ஒருவேளை கைது பண்ணாங்கன்னா அது வந்து இவங்க அனுதாப ஓட்டுக்கு முயற்சி பண்ணுவாங்க. 2 மாதம் ஆகுன்றனுங்க. அப்புறம் அப்போ எங்க வாய்ப்பே இல்லை. ஏங்க இவங்க ரிப்போர்ட்டு ஃபைல் பண்ணி அது எஃப்ஐஆர் போட்டு அந்த எஃப்ஐஆரை பேஸ் பண்ணி இடி வந்து அதுக்கே 2 மாதம் ஆயிரும். 2-3 மாதம் ஆகிடும். ஜாஸ்தி கூட ஆகும். கண்டிப்பாக. அப்புறம் என்ன நீங்கள் ரைட்ண்ணே. இன்றைக்குண்ணே தமிழக சட்டப்பேரவையோட இந்த 5 ஆண்டோட கடைசி நாள் முதல்வர் அவர்கள் உரையாற்றினார். அதற்கு முன்னாடி என்னன்னா, இன்னைக்கு தமிழகம் முழுவதுமே ஒரு பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, அண்ணன் துரைமுருகன் அவர்களுடைய இருக்கையில், அதாவது அந்த இருக்கை கட்சி ரீதியான இருக்கைன்னா பிரச்சனை இல்லை, ஏங்க அது அவை முன்னவர் இருக்கை. அந்த அவை முன்னவர் இருக்கையில் அன்பில் மகேஷ் அவர்கள், அதாவது பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் உட்கார்ந்துருக்கப்பட்டது. முதல்வர்கள் சம்மதத்தோட தான் உட்காரப்பட்டிருக்காரு சொல்லப்படுது. எப்படி பார்க்குறீங்க? முதல்வர் சம்மந்தம் இல்லாமல் எப்படி உட்கார முடியும்? முடியாது. ஒரு இருக்கை ஓபிஎஸ்ஸை இங்கேருந்து தள்ளி வைக்கிறதுக்கு அதிமுக எவ்வளோ போராடிச்சு. எங்கள் எதிர்க்கட்சி தலைவரும் கொறடாலாம் பார்த்து கொடுத்து சபாநாயகர்கிட்ட கொடுத்தோம், மாற்றாமல் வச்சுருந்தாங்க. எவ்வளோ போராட்டத்துக்கு பிறகு தான் ஓபிஎஸ்ஸை இடமாற்றி விட்டாங்க. அப்படிப்பட்ட இருக்கை சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் சாதாரண விஷயம். சும்மா எந்திரிச்சு வந்து இங்கே உட்காரதெல்லாம் கிடையாது. இது ஒன்று. 2வது, அவை முன்னவர்ன்றது ஒரு பதவி. அது முதலமைச்சருக்கு உதவுவதற்காக பதவி. நாலேஜபிள் பர்சனை தான் உட்கார வைப்பாங்க அவை முன்னவர்னு. ரொம்ப நீண்ட அனுபவம் உள்ளவங்க அந்த மாதிரி. நாவலர் நெடுஞ்செழியன் அண்ணா காலத்துலேருந்து அவர் தான் அவை முன்னவர். கலைஞர் காலத்துலேயும் அவை முன்னவர். ஆற்காட்டு இருந்தார். ஆற்காடு வீரசுமன் அவர் இருந்த மாதிரி இல்லைன்னு தெரில. நாஞ்சில் மனோகரன் தான் இருந்தார். இவர் நாவலர் நெடுஞ்செழியன் தான். நாஞ்சில் மனோகரன் இருந்தார். பேராசிரியர் அன்பழகன் இருந்தார். இங்கே ஓபிஎஸ் இருந்தார். எம்ஜிஆர் பீரியட், ஜெயலலிதா பீரியடில் ஓபிஎஸ்ஸு. இந்த ஜெயலலிதா பீரியட் ஆரம்ப பீரியடில் நெடுஞ்செழியன் தான் இருந்தார்னு நினைக்கிறேன். அவங்க தான் இந்த டே டு டே ஆக்டிவிட்டீஸ்லாம் எல்லாமே தெரியும். எடுத்து இன்றைக்கி இந்த கேள்வி வரணும், அது போகணும், அது வரணும், இதுக்கு நீங்கள் பதில் கொடுங்க, இதுக்கு இவங்க பதில் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அவர் தான் அவை முன்னவர் தான் எழுந்திரிச்சு இது பண்ணுறது. அதுக்கப்புறம் டிஎம்கே பீரியடில் நெடுஞ்செழியன் சொன்னார். இவர் பேராசிரியர் சொன்னார். பேராசிரியர் அன்பழகனுக்கு அப்புறம் துரைமுருகன் இருந்தார். நீண்ட அனுபவம் அவருக்கு இருந்தது. அவர் 71லேருந்து இருக்கார். அதனால் அவர் அந்த மாதிரி தான். இப்போ இவரை கொண்டு வந்து உட்கார வைக்கலாம் எனக்கு காமெடியாக இருக்குது. இன்னொன்று, அப்படி அறிவிச்சுட்டு தான் உட்கார வைப்பாங்க. சும்மா வந்து என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுறதுக்கு உட்காந்தான்னு சொன்னாரான்னு தெரில. இந்த ஆட்சியில் பல காமெடிகள் நடக்கும். அதுவும் இதுவும் என்னன்னு தெரியல. இது எந்த அடிப்படையில் உட்கார வச்சாங்கன்னு தெரியல. இது சட்டசபை மரபுக்கு வினோதமானதானா எப்படின்னா, இது மரபுக்கு தவறானதா? அந்த மாதிரி உட்கார மாட்டாங்க. கேட்டால் ஏதாவது ஒன்று சொல்லிக்குவாங்க, காரணம் சொல்லிக்குவாங்க. கடைசி நாள் தானே, அதனால இதனால முதல்வர் வழியாக நடுவில் இப்போ சட்டசபை இருக்குது. அதனால் அவை முன்னவர் அவர் உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி சர்ஜரி முடித்து ரெஸ்ட்டில் இருக்கார். அதனால ரைட்ண்ணா. இதில் முதல்வர் அவர்களோட உரைண்ணே, அது வழக்கம் போல் வெளியே சொல்கிற பேச்சுகள் எல்லாம் பேசி அவர் சொல்லியிருக்கிறார். அதற்கு முன்னாடி ஓபிஎஸ் ஆதரவு பெற்ற எம்எல்ஏ ஐயப்பன் அவர்கள், உசிலம்பட்டி எம்எல்ஏ அவர்கள் சொன்னது வந்து மிகவும் சிரிப்பலையை கொடுத்தது. ஆனால் வெளியிருந்து பார்க்குறதுக்கு ஓபிஎஸ் செலவைக்கணும்ட்டாரா? இல்லை, நான் அப்படி சொன்ன கூட ஓபிஎஸ்ஸே கேட்டார். ஆமாம், முன்னாள் முதல்வர்கள் சிலை வைப்பீர்களான்ட்டாரு. உங்களுக்கு பக்கத்தில் பாயாசம்ன்ற கதையா, ஏய் இவர் பாயசம் ஊற்றுப்பா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அங்கே ஊற்றுனவன இங்கே ஊற்று அப்படின்னு. அதுக்கு பதிவாளுக்கு அருமையாக இருந்துச்சு. நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. நான் முதல்வர்கிட்ட பெர்மிஷன் வாங்கி அடுத்த முறை நம்ம ஆட்சிக்கு வரோம், பெர்மிஷன் வாங்கி அந்த சிலைகளுக்கு சிலையே கிடையாது விடுங்க, காண்டாயிடுவாப்புல எடப்பாடி வந்தாருன்னா. ஆமாம். இதில் என்ன ஒரு கொடுமைனான, ஒரு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட ஆசையுடன், அம்மா ஜெயலலிதா அவர்களோட ஆசையுடன் மீண்டும் நீங்கள் அடுத்த முறை அரியணை ஏறணும். அம்மா ஜெயலலிதா ஆசையுடன் இவங்கெல்லாம் எந்த மாதிரி ஏடிஎம்கேல இவங்க சேர்ந்துருந்தானுங்க? இவங்கெல்லாம் எப்படி நான் சொல்றது? திட்டுற மாதிரி இது எனக்கு. அம்மாவுடைய ஆசையோட நீங்கள் வருவீங்கன்றது.
அது நீங்க அடிமைத்தனத்தினுடைய உச்சத்துக்கு போயிட்டீங்கன்னா, அதாவது அவங்க சொன்னாங்கல்ல நேத்து கேப்டனுடைய ஆசை, கேப்டன் மேல இருந்து. ஆமா. நான் எப்ப சொன்னேன்? பில்டிங் இடிச்சுட்டாங்க, கல்யாண மண்டபத்த இடிச்சுட்டாங்க. அந்த இதுல எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். அதாவது அண்ணன் டிடிவி அவர்கள் வந்து என்டிஏ கூட்டணிக்குள்ள வரும்போது, என்டிஏ ஏடிஎம்கே கூட்டணிக்குள்ள வரும்போது, அன்றைக்கு முழுவதுமே பெரிய சர்ச்சைக்குரிய விஷயமாச்சு. துரோகத்தால் உருவான கட்சி, அந்த கட்சி, இந்த கட்சின்னு. தேமுதிகவும் அதே தானே. ஆனா நேத்து முழுவதும் தேமுதிகவோட இந்த அதான் நரேட்டிவ். அதுதான் நரேட்டிவ். மக்கள் அதை புரிஞ்சுக்கல. காங்கிரஸுக்கு பேரிடி. பேர். எப்பா நான் சொன்னா மட்டும் திட்டுனீங்க. ஆ. நான் போட்ட உடனே எத்தனை பேருன்றீங்க? நாங்க அப்படி போட்டீங்க. நாங்க நீங்க. யோவ்! எனக்கு வந்த தகவலு நான் போடுறேன். தகவல் தானேயா போடுறேன். இன்னும் இல்ல அதெல்லாம் கிடையாது. அப்ப ஏன் அத பேஸ் பண்ணி பேசுறீங்க? நீங்க சொன்ன தகவல இன்னொரு பக்கமும் ஒரு சின்ன உறுதி செய்யறதுக்கு ஒரு மாவட்ட தலைவர் இருக்கிற பொறுப்புல இருக்கிற ஒருத்தரும் அந்த விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. தாவேக்காவோட இணைஞ்சு பயன்படுறதுக்கு டிராவல் பண்றதுக்கு சிறப்பு. ரெடியா இருந்துக்கோங்க. இன்னும் மாவட்டத்துல கட்சியிலே இல்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஆள் ஒருத்தரு அவரே சொல்றாரு. திடீர் தலைவராகி மறுபடியும் சொல்றாரு. பினராயி விஜயன் தான் ஆட்சி பிடிப்பாருனார்ல. அவர் ஆமா. சொல்றாரு. தாவேகாவுடன் காங்கிரஸ் போவது நல்லதில்ல. திமுகவுடன் பயன்படுவது நல்லதுன்றாரு. இன்னொன்னு வைகோ ஏன் காங்கிரஸ் திட்டுறாரு? ஆமா. சட்டையை கிழிக்கிறதுன்றது இவங்களுக்கு சாதாரணம். சாதாரண. சண்டைனா சட்டை கிழியும் இல்லன்ற மாதிரி சொல்றாரு. ஆமா. அதுக்கு மாணிக் தாகூர் ஒரு அம்மா என் தாயை பழித்தவன் தாய் தடுத்தாலும் விட மாட்டேன். ஆனால் என்னை கையை கட்டி போட்டனால உன்னை விட்டு வைக்கிறேன்ற அது மாதிரி குட் மார்னிங் மெசேஜா குட் ஈவினிங் மெசேஜான்னு தெரியல. தெரியல. அதையும் கேட்டுக்கணும் அண்ணன். மெசேஜ் குட் நைட் மெசேஜ். வேறா இருக்கும். அப்போ இந்த மாதிரிலாம் இவங்களுக்குள்ள ஒவ்வொருத்தரும் பேசுறாங்கன்னா காங்கிரஸ் திமுக கூட்டணியில இல்லை அப்படின்றதானே இது. இன்னும் எனக்கு வந்த தகவல், சார் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னாங்க. என்ன சார்? 6 கார் மாறி போனார் தெரியுமா? கேசி வேணுகோபால் அப்படின்னு. அப்படி போய் யாருங்க சந்திக்கிறாரு? ஜானை தான். இன்னொரு தகவல் என்ன? ஜானுக்கு அதிமுக சைட்ல இருந்து சில என் பேரை சொல்லாம எஸ்பி வேலுமணி தான் அந்த அசைன்மெண்ட் கொடுத்தாருன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. காங்கிரஸை கொண்டு வாங்க. ஏன்னா நீங்க தான் ராஜதந்திரம் பண்ணுவீங்களா? நாங்க பண்ண மாட்டோமா? அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கொண்டு வாங்க அப்படின்னு. ஜான் அதை சிறமேற்கொண்டு செய்கிறார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஜானை பொறுத்த வரைக்கும் ஏதாவது முட்டு சேர்ந்து கூட்டு போகணும். ஆனா இந்த தடவை கொஞ்சம் நல்ல காரியம் பண்றாரு நான் பாக்குறேன். தாவேகா கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்குல்ல. ஆமா. இன்னைக்கு உடனே அறிக்கை வருது. இன்னைக்கு உடனே அறிக்கை வந்திருக்கு. நல்ல அதுதான் பெரிய விஷயங்க. நம்ம சொல்றதெல்லாம் ஏத்துக்கிறேன். யாரோ ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க. விஜய் கிட்ட பாராட்ட வேண்டிய நல்ல விஷயம் அப்படின்னு ஒருத்தர் ட்வீட் பண்ணியிருந்தாரு. என்ன? ஒரு குறை சொன்னா அதை உடனே நிவர்த்தி பண்ணி அதுக்கு ஒன்று பதில் சொல்றாங்க, இல்லாட்டி அதை செய்யறாங்க அப்படின்னு. பந்தல் போட்டாங்கல்ல. ஆமா போட்டாங்க இந்த தடவை. என்ன திட்டினாங்க பரவாயில்ல. ஆனா எப்பா பந்தல் போட்டா டீஹைட்ரேஷன் இல்லாம இருப்பான். ஆனா பந்தல் போட்டாங்கல்ல. அதுலயும் சொல்ல போடுறாங்க. வேலூர்ல அவர் நிக்க முடியாது வெயிலுக்கு, அந்த அளவுக்கு வெயில் அடிக்கும், அதனால அவருக்கு சேர்த்த பந்தல் போட்டிருக்காங்கன்னு சொல்லி அந்த விஷயத்தையும் பரபரப்பா பேசப்படுறாங்க. ஏதோ ஒண்ணு ஆனா பந்தல் போட்டாங்க. பந்தல் போட்டா மக்களுக்கு தானே. ஆனா சேரும் போட்டாங்க. அது ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். ஐயோ. ஏன்னா எங்க அண்ணன் புசி அவர்களுக்கு தான் கஷ்டம். அது எனக்கு அதை நினைச்சுதான் இப்ப சேர தலையில தூக்காத. அதான் பரவாயில்லைங்க. சேர் என்ன கதி ஆகும்னு அது ஒரு பிரச்சனை. அதான் 5000 சேர் கான்ட்ராக்டுக்காரன். அது ஒண்ணு விஷயம் வச்சுங்களேன். சரி அதெல்லாம் மீறி கட்டுப்பாடா தொண்டர்கள் நடந்தாங்கன்னா ஏங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாம் நாங்க எதிரிங்களா? ஒரு மாற்று கட்சி வரும் பொழுது அது மேல நம்ம விமர்சனம் வைக்கிறோம். அந்த விமர்சனத்தை கோபமா வச்சா கோபமா ஏன் பாக்குறேன்னு வாங்க. அதனால கோபத்தை உள்ள வச்சுக்கிட்டு ஜாலியா வைக்கிறோம். அது வந்து கிண்டல் கிடையாது. அது உங்களை சுட்டி காட்டுறது. ரெண்டாவது அவங்க ஜெனரேஷனுக்கு அப்படி சொன்னாதான் அது நல்லா அதாவது. ஏன்னா இப்போ நம்ம போய் அவங்கள போய் காட்டாம விமர்சிக்கிற அளவுக்கு அவங்களுக்கும் அது புரியாது. எந்த காலத்துலயும் ஒரு விஷயத்துல உறுதியா இருக்கிறாங்க. மத்தவங்க சொல்ற மாதிரி தற்குறி யாரும் உலகத்துல தற்குறியே கிடையாது. அதுல அவங்க கவனம் செலுத்துற அவ்வளவுதான். மத்தபடி தற்குறி நீ யார சொல்லி தலைவர் சொல்ற மாதிரி ஆச்சரியக்குரிய கிடையாது. தெரிஞ்சனால ஒருத்தன் புத்திசாலினா கம்ப்யூட்டர் தெரியாதவன் முட்டாளா? அவன் அதுல கவனம் செலுத்த அவன் வண்டி ஓட்ட தெரியும். இவனுக்கு வண்டி ஓட்ட தெரியாது. யார் யாரு எந்த இதுல போறாங்க அப்படி. அப்ப அரசியல்ல வர்றீங்கன்னா அரசியல் தெரிஞ்சுக்கங்கன்றோம். ஆமா. அரசியல் ரீதியாக ஒரு கட்சியை இப்படி கொண்டு போனோம். இன்னொன்னு சுயநலமா இருக்காதீங்க. உங்க தொண்டருக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. முந்தைய தலைவர்ல பாருங்க. அவங்க சொல்றீங்கல்ல, அவன் இறந்து போனா ஏதாவது நிதி கொடுங்க, அவனுக்கு ஏதாவது பண்ணுங்க. உங்கள்ட்ட காசுக்கு பஞ்சம் இல்லை. அது கொடுக்கறது மூலியமா உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். ஸ்பான்சருக்கும் பஞ்சம் இல்லை அப்படின்னு சொல்லிடலாம். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்ன பிரச்சனை? பண்ணுங்க, இதெல்லாம் பண்ணுங்கன்னு தான் சொல்றோம். இப்போ இன்னைக்கு அறிக்கை விட்டுருக்காரு கேஎன்ஆர் இதுக்கு உச்சிப்புடியே பிடிச்சிட்டாங்க உயர்நீதிமன்றம் சொல்லி போட்டிருக்காரு. அவரோட அறிக்கை காட்டமான அறிக்கை. நல்ல விஷயங்க. எப்படி பாக்குறீங்க நீங்க? விஜய் இந்த விஷயத்துல அறிக்கை விடுறாருன்னா ஜென்சிட்ட போய் சேரும்ல. கண்டிப்பா 1,00,000 பேர்ல 10,000 பேர் படிச்சாலும் என்னன்னா போய் பாப்பான்ல. அவன் கொண்டு போய் ரீட்வீட் பண்ணுவான். அப்படி போவோம் விவாத பொருளா கண்டிப்பா எடுக்க மாட்டாங்க. நம்ம ஆளுங்க நைட் எடுக்க. இன்னைக்கெல்லாம் என்ன எடுப்பாங்கன்னா சட்டசபையில் முதல்வர் உருக்கமான பேச்சு. நல்லா சொல்லிட்டீங்க. நீங்க ஒரு சேனலுக்கு எடிட்டர் ஆகக்கூடிய தகுதி உங்களுக்கு வந்துடுச்சு. அதனால நீங்க உங்களை நம்பி சேனல் எடுக்கலாம். எங்களை மாதிரி ஆளை தான் வெளியே வச்சு அப்போ முதல்வரின் உரை எதை பிரதிபலிக்கிறது? நான் உங்களுக்கு கீழே வேலை செய்யற அளவுக்கு வந்துட்ட பாருங்க. எதை பிரதிபலிக்கிறது? வளர்ச்சியா
முன்னேற்றமா? டேய் ரெண்டும் ஒன்று தான்டா. அது வேற வேற. நெகட்டிவ் போட்டால் சிக்கலாயிடும். அதனால வளர்ச்சியா முன்னேற்றமா? எப்படி? அடுத்து என்ன? மீண்டும் தொடருமா ஆட்சி? ஆனா 7 பேர் இருக்காங்கண்ணே. 7 பேர் இதே தான். ஆனா தமிழ்ல அந்த விளையாடுறாங்க பாருங்க அந்த விளையாட்டு, அது நல்லா இருக்குண்ணே. அஜெண்டா ஒன்று தான். இதுதான் சதக்கென்று குத்தினார் பீரிட்டது ரத்தம் அப்படின்னு. மாமியார் கொலையில் மர்மம், மருமகனால் கொலை செய்யப்பட்ட மாமனார் எதா அப்படி மாத்தி மாத்தி போட்டு குடும்ப தகராறில் அது அப்படி இல்லை, குடும்ப தகராறில் கொடூரம் அப்படி போடுவோம். இந்த மாதிரி வினோதமான குடும்ப தகராறு. மொத்தத்தில் என்னன்னா இது மாமியாரிடம் இவர் செய்த காரியம். நம்மளா என்ன நினைச்சுக்கோ போச்சுடா என்ன போச்சுன்னு. தம்பிக்கு எந்த ஒரு மாதிரி யாரும் கூட அந்த மாதிரி நினைச்சுக்கோ. மாமியாரிடம் மருமகன் செய்த காரியம். அதுக்கு ஒரு இது இருக்கு, ஒரு வெப்சைட் இருக்கு. இந்தியாவிலேயே பெரிய வெப்சைட் அது. அங்க 2-3 பேர் இருக்கிறாங்க. என்ன போடுவாங்கன்னா, நான் இருக்கிறப்போ ஒரு தலைப்பு, தன் மனைவி 65 வயதில் மனைவியிடம் முதியவர் செய்த காரியம். எல்லாம் என்ன நினைச்சுக்குவாங்க, 65 வயசுலயும் பரவாயில்லடா எங்க சாப்பிட்டுக்கிறாப்புல அப்படின்னு. எனக்கு பார்த்தோன்னே கடுப்பாயிடுச்சு. என்ன இது இல்லை சார், போட்டால் தான் படிப்பாங்க. இது என்ன அர்த்தம் வருது சொல்லுங்க. ஏங்க அவங்க ஒரு 8 குத்தி சாவடிச்சுக்கிறான் அந்த அம்மாவை. தலைப்பு என்ன? செய்த காரியம். 65 வயதில் மனைவியிடம் முதியவர் செய்த காரியம். இந்த 65 வயதில் இருக்குல்ல, அதான் மேட்ரு. நம்ம உடனே லேகியம் வாங்கி சாப்பிட்டுக்கிறாள் போலப்பா. 65 வயசுலயே இப்படிதான் நினைப்போம். இதுக்குன்னு தெரியுதுங்க. இதை பார்த்து இன்னைக்கு கிரிஞ்சு மாதிரி ஆயிட்டாங்க எல்லாரும். அதே மாதிரி இன்னொரு 60 ஷார்ட்ஸுக்கு ஒரு இது இருக்குது. வேலையே அதே பயங்கரம். வேலையே இதுதான். இன்னைக்கு அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் பேசின பேச்சுக்கு அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் மீண்டும் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கணும். ஆனால் பட் எவ்வளோ நேரம் ஆகும் தெரியல. 2 நிமிஷம் தான் பேசினாரு. ஆனால் அதில் போட்டிருந்தது, ஒவ்வொரு சேனலும் போட்டிருந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா, சூசகமாக சொன்ன செங்கோட்டையன் அவர்கள் கூட்டணிக்கு வர தயாராக சொன்ன செங்கோட்டையன் அவர்கள் போட்டு அப்படியே. ஆனால் சொன்னது அண்ணன் சொன்னது என்னென்ன, நானும் உங்கள்கிட்ட அதை விளக்கம் கேட்கணும்னு நினச்சேன். எனக்கும் புரியலண்ணே. அது எப்படின்னா, அண்ணன் கேட்டாங்க, பத்திரிகையில் கேட்டாங்க, கூட்டணிக்கு யார் வருவாங்கன்னு கேட்டாப்புல. அப்போ தலைவர் அவர்கள் தான் முடிவு எடுப்பார். தலைவர் பார்த்துருப்பாரு. ஆமாம், தலைவர் பார்த்துருப்பாரு, முடிவு எடுத்திருப்பார் அப்படின்னாப்புல. இல்லை யார் யார் வர இருக்காங்கன்னு சொன்னோன்னே அவர் ஒரு வார்த்தை சொன்னாங்க. எம்எல்ஏ சீட்டு கேட்குற ஒவ்வொரு தொகுதியிலும் 5 பேர் 4 பேர் கேட்பாங்க. அந்த தொகுதிக்கு சீட்டு கொடுத்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு புரியும் யார் யார் வர்றாங்க, யார் யார் கூட்டணி. எங்கள் அண்ணன் செங்கோட்டையன் அவர்களையும் இப்படி பேச வச்சுட்டாங்க. இது இங்கே நடக்காதா? எல்லா இடத்துலையும் நடக்கிறது தானே. தாவைக்கெல்லாம் நடக்கும். தாவைகள் மூலம் யாருக்கு சீட்டு கொடுக்க போறீங்கன்னு அவங்களுக்கே தெரியாத. இன்னொன்று நடக்கும் தெரியுமா? தோல்வி அடைஞ்ச பேர் சில பறவைகள் பறந்து போகும். ஆமாம் சார், மக்கள் நீதி மையத்தில் நடந்தது இல்லை? ஆமாம். இப்போ வரைக்கும் விண்ணப்ப படிவதே கொடுக்கலையா? ரிட்டர்ன் வரவே இல்லையாம. இப்போ வரைக்கும் விண்ணப்ப படிவம் அப்ளிகேஷன் எதுவுமே வரலாங்க. யாருக்கு? தாவைக்காக்குள்ளது. ஏங்க அப்படி சொல்றாங்க? நான் படிச்சா அப்படி இல்லையே. விருப்ப மனுவை எடுத்துட்டு போனா அங்க வாங்கறதுக்கு ஆள் இல்லைன்றாங்க. ஓஹோ, அந்த அளவுக்கு. நீங்க எப்படி பார்த்துருப்பீங்கன்னா, விருப்ப மனு விநியோகம் தாவைக்காவில் அதிர்ச்சின்னு படிச்சிருப்பீங்க. மேலாப்ல தலை பார்த்துட்டு வந்திருப்பீங்க. கரெக்டா? நான் உள்ள போய் பார்த்தேன். இவன் திருப்பி கொண்டு போனா அங்க ஆள் இல்லை அப்படின்ற. 10,000 டிடியோட 10,000 டிடியோட கொஞ்சம் பேர் போயிருப்பாங்கல்ல. நான் ஜோக் சொல்லிட்டா, 230 தொகுதிக்கு அவங்க ஆள் ரெடி பண்ணிக்கிறாங்க. ஆமா, அப்புறம் எதுக்கு இந்த 10,000 ரூபா? அப்ப எதுக்கு இந்த 100 ரூபா? எதுக்கு இந்த விருப்ப மனுன்னு கேளுங்க. எதுக்கு? அதெல்லாம் புசிக்கே வெளிச்சம். அதனால அதை விட்டுருங்க. அது ஒவ்வொரு கட்சியும் இது இப்படிதான். எம்ஜிஆர் ஆட்சியை பிடிச்சப்போ 1000 பிரச்சனை வந்தது. நான் தானே கட்சி ஆரம்பித்தேன், நான் தானே செலவு பண்ணுறேன் அப்படின்ட்டாப்புல. அந்த மாதிரி அவர் தான் செலவு பண்ணார், அவர் தான் இது பண்ணார். அது சொல்கிறதுக்கு அவர் உரிமை இருந்துச்சு. உரிமை இருந்துச்சுன்னு இல்லை, ஜனநாயகம்னு ஒன்று இருக்கணும்ல. அது ஒரு பிரச்சனை மாறிச்சு. அப்போ இவர்கள் கட்சி நடத்தி இன்னைக்கு காங்கிரஸ் கிடைக்குதுன்னா, காங்கிரஸ் இழுத்து போட்டு எதாவது பண்ணாங்கன்னா தாவேக்காக அடுத்த கட்ட மூவ்மெண்ட்டு நல்லாயிருக்கும். இதையும் நம்ம இதுவாக தான் சொல்கிறோம், ஒரு ஆலோசனை தான் சொல்கிறோம். ஆமாம், நல்ல மூவ்மெண்ட் தான் போகுது, பார்ப்போம். கண்டிப்பான. தொடர்ந்தன அண்ணன் வேல்முருகன் அவர்களுடைய பேச்சு சட்டசபையில் அது அஜெண்டா கொடுத்துட்டாங்க. அவரும் பார்க்குற என்ன சொன்னால் முதல்வர் மனது குளிரும், விஜயை திட்டினா குளிரும். திட்டு இன்னொன்னு சொல்லிட்டா, நம்முடைய சிஎம் எப்படி கூப்பிடுவோம்? முதல்வர், மாண்புமிகு முதல்வர் அவர்கள். அவர் பேர் சொல்லி கட்சியிலலாம் எப்படிங்க கூப்பிடுவோம்? தலைவர்னு கூப்பிடுவோம். நம்மளாம் என்ன சொல்லுவோம்? அண்ணன், அந்த மாதிரி சொல்ல வாய்ப்பு இருக்கலாம். நீங்கள் பொதுவாக எல்லாரையும் அண்ணன்றீங்க. அவங்க வயசில் ஜாஸ்தியான தம்பி சின்ன பசங்க நீங்கள் அண்ணன்றீங்க. நாங்கள் சொல்கிறது பொதுவாக அவர் என்ன சொல்லுவோம், எப்படி கூப்பிட சொன்னாங்க? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்ங்கிறது போங்க, தெரியல. சின்னவர் ஏன் அதை சொல்ல மாட்டேங்கிறீங்க? நீங்க உதயநிதி அவர்களை சொல்றீங்களா? வேற யாரும் சொல்றேன். நான் முதல்வர் அவர்கள் நினைச்சு எல்லாரும் பேசி சொல்லிட்டு இருக்கேன். நான் ஆமா, சின்னவர்ங்கிற வார்த்தை தான் மெயின். நம்மளாம் எப்படி யூஸ் பண்ணுவோம்? சின்னவர் தான் சொல்லுவோம். இனிமேல் அப்படி சொல்லாதீங்க, உதயனா அப்படின்னு சொல்லுவோம்.
உதயனானா உதைக்க போறாங்கன்னு நினைக்காதீங்க. உதய் அண்ணா. சொல்லிட்டு நம்ம தள்ளி இருந்துக்கணும். ஏன்னா உதைச்சிடக்கூடாது. டம்மால் என்னண்ணா உதைச்சிட்ட? நீ தானே சொன்ன உதய. திருவள்ளூர் பக்கத்துல ஒரு உதப்பன் ஒரு ஊர் இருக்கிறேன். அதே அது மாதிரி வந்தா வெட்டுவோன்னு ஒரு கடை இருக்கு தெரியுமா? கடை சலூன் கடை. என்னடா வந்தா வெட்டுவோம், முடிய வெட்டுவோம். வெட்டக்கூடாது. அந்த மாதிரி உதயனா அப்படின்னா உதைக்கூடாது. அது யாருண்ணே? எந்த இளம் வயது சட்டமன்ற உறுப்பினர்? எல்லாருக்குமே உதயனா. அண்ணன் நான் பார்த்தேனே. அண்ணன் அந்த இளம் வயது சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஜி.கே. மணி அவர்கள் சொன்னாங்க. நானு உதயனானா? உதயண்ணா இது அப்படி இல்லை. அவங்களுக்குள்ள ஒரு இப்போ முடிவு எடுத்திருக்காங்க. அவங்க தான் ஸ்ட்ராட்டஜி டீம்ல ரூவாவை கண்டுபிடிச்சவங்க அவங்க தானே. ஆமா. ரூவை கண்டுபிடிச்சவங்க. அந்த மாதிரி உதயனான்றதை இப்போ கண்டுபிடிச்சிக்கிறாங்க. ஏன் வந்துச்சுன்னு சொல்லுங்களேன் பார்ப்போம். கரெக்டாக நீங்கள் அரசியல் தெளிவு ஆள்னா நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் அறிவை பார்ப்போம். தெரியல என்ன ரீசனுக்காகண்ணே? உதய் அண்ணா அடுத்த உதயத்துக்காக என்ன சொல்கிறாங்களா? என்ன ரீசனுக்காக சொல்கிறாங்கண்ணா உதய் அண்ணான்னு? செல்பி நான் குழு கொடுக்குறேன். செல்பி. ஓ, விஜய் அண்ணா. ஆமாம். இது உதய் அண்ணா. அவ்வளோதான், தேர்ட்டிங்க, அவ்வளோதான். அங்கே எங்களுக்கு வேலுமணி என்னன்னு சொல்லுவோம் நாங்கள். இப்போ எல்லா பக்கம் ஒரு அண்ணா உருவாக்கிறோம். அரசியலில் விஜய்னா தான் சொல்கிறான் அவன் தொண்டர்கள். அவன் தொண்டர் என்ன சொல்கிறான்? விஜயண்ணா விஜய்னா உதயண்ணா உதயண்ணா உதைக்காம பார்த்துக்கணும். இப்போ டிவிக்கு என்னன்னா டிவிக்குன்றாங்களா அந்த மாதிரி உதயண்ணா அப்படின்னா பார்த்து இருக்கணும். ஆனால் இதெல்லாம் பார்க்கணும்னு நமக்கு இருக்கு. என்னென்ன எல்லாம் எவ்வளோ விஷயம் கடந்து வந்தாச்சு. அதனால இனிமேல் உதயண்ணா அப்படின்றதா நீங்களும் சொல்லணும். சின்னவர்னு சொல்லக்கூடாது. தவறான வார்த்தை. மோடமாக இதை மாற்றிடணும். ஏன்னா இதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுகிறாங்க எல்லாருமே. ஆமாம், கண்டிப்பான. அஇஅதிமுகவோட வேட்பாளர் பட்டியல் ரெடி அப்படிங்கிற ஒரு வாசம் வந்திருக்குன்னு அம்மா அவர்களுடைய பிறந்தநாள் 24 அன்றைக்கு வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. முதல் கட்ட வேட்பாளர் பட்டியல்னு சொல்லியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? யார் யார் இருக்க வாய்ப்புகள் இருக்குன்னு? இப்போ சென்னை அப்படின்னு எடுத்துக்கிட்டா திருவொற்றியூர் கார்த்திக் குப்பன் தான் முன்னாடி எம்எல்ஏ. ஓகே, அவர் பையன் என்ன? அவர் பையன் கார்த்திக். 2 பேரில் யாராவது ஒருத்தருக்கு வாய்ப்புகள் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த தடவை கார்த்திக் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ராயபுரம் மீண்டும் ஜெயக்குமார். சிஏ வச்சாடா காலி பண்ணீங்க, நான் வரேன்டா அப்படின்னு. ஒரு ஐட்ரி மூர்த்திக்கு அந்த அளவுக்கு இது இல்லைன்றதுனால வெற்றி பெற்று உரிய வெற்றி கன்ஃபார்ம் பண்ண அவ்வளோ பேர் கெட்ட பேர் வாங்கி வச்சிருக்காங்க. ஆமாம். மாதாவரம் மூர்த்தி அவர் பற்றினா முன்னாள் அமைச்சர், ப்ளஸ் அவருக்கு அந்த ஏரியாவில் உள்ள செல்வாக்கெல்லாம் தெரியும். அதனால் அது கும்மிடிப்பூண்டி எஸ்ஆர் விஜயகுமார் அவருக்கு தான் கொடுக்குறாங்கன்றது ஏற்கனவே உறுதியாக இருந்தது. இன்னும் சில பேர் மோதி பார்த்தாங்க, நடக்கலை. ராயபுரம் இது பெரம்பூர் ஜேவியர் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் ஜேவியர் யாருன்னா சிறுபான்மை அணியினுடைய மாநில பொறுப்பில் இருக்கார். ரைட். அந்த பகுதி மக்கள்கிட்ட நல்ல செல்வாக்கு இருக்குது. ரொம்ப ஒரு இவர்கிட்டருந்து வந்தவர், சரத்குமார்கிட்டருந்து வந்தவர். ஒழுங்காக அவர் உழைப்பை இங்கே செலுத்தியிருந்தாருன்னா இந்நேரத்துக்கு அவர் வேறு லெவல் போயிருக்கணும். இடையில தான் சரத்குமார் வந்தார். ஆனாலும் அவருடைய பணிகள் இதெல்லாம் பாராட்டி அவர் ஒரு நல்ல பொசிஷனில் வச்சுருக்காங்க. அதனால் அவர் சிறுபான்மை நீங்கள் 2006 பார்த்தீங்கன்னா 2006 ஒரு தடவை ஜெயிச்சிருப்பாங்க ஏடிஎம் வெற்றிவேல். அதுக்கப்புறம் கூட்டணி கட்சிகள் கொடுத்தாலும் இன்றைக்கி இருக்கிற ரேஞ்சில் அவருக்கான வாய்ப்புகள் இருக்குது. பொற்கோடி ஏதோ இங்கே நிற்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவங்க வந்து கூட்டணி கட்சி சார்பில், அதாவது ஒரு இதுவாக இதில் திருவிகா நகர் நிற்கிறாங்க, அங்கே இது பண்ணான்னு சொல்கிறாங்க. அதனால் ஜேவியர் அதற்கான இதுன்னு சொல்கிறாங்க. இன்னும் 2-3 பேர் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்த தகவல் ஜேவியர்ன்ற ஒரு பொதுமக்கள் மட்டும் இந்த இதெல்லாம் நடத்தியிருக்காப்புல. இந்த கம்ப்யூட்டர் சென்டர்லாம் அந்த குழந்தைகளுக்கு ஒரு எப்போ 2000 ஆரம்ப காலத்தில் நடத்தியிருக்காரு. அதில் அவருக்கு அந்த பேர் இருக்குது. ஓகே. அதனால் அந்த மக்கள் மத்தியில் சிறுபான்மை சமூகன்றதுனால கிறிஸ்தவ திருச்சபைகள் இந்த மாதிரி விஷயங்கள்னால இந்த தடவை அதிமுக அந்த தொகுதியை கைப்பற்றணுன்ற முனைப்பில் இருக்கிறதுனால அந்த இதை பண்ணுறான்னு சொல்கிறாங்க. அடுத்து ஆவடி, அவர் ஒரு சிறுபான்மை. ரஹீம் முன்னாள் அமைச்சர், அவருக்கான வாய்ப்பு. ஏன்னா நாசர் இது பண்ணால் ரஹீம் தான் கரெக்டுன்றாங்க. இன்னொரு கருத்து என்ன ஓடுதுன்னா கிஷோர்னு சொல்லிட்டு அவர் நகர செயலாளர் மாணவர் அணியில் இருக்கார், மாநில பொறுப்பில். அவருக்கும் சொல்கிறாங்க ரஹீமை வந்து வக்ஃப் போர்டு கொண்டு வந்துட்டு இவரை இது பண்ணலாம், இல்லாட்டி ராஜ்யசபா மெம்பர் ஆக்கலாம் அப்படின்ற மாதிரி. அதனால் இது 2மே நல்ல சாய்ஸுன்றாங்க. ஓகே. ரஹீமும் நல்ல சாய்ஸ். மதுரை வாயில் வந்து பெஞ்சமின் ஆல்ரெடி உள்ளது சிறுபான்மையில் சேர்ந்தவர், அவர் மினிஸ்டர். பூந்தமல்லி வந்து கூட்டணிக்கு போவோம். அநேகமாக பூவை ஜெகன் கட்சியில் யாருக்காவது வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. நிச்சயமாக அந்த பலமாக இருந்த தொகுதி தான் உங்களுக்கு. சின்னவர் சொல்லுவா, உதயண்ணான்னு சொல்லுவா. உதயண்ணானே சொல்லுவேன். உதயண்ணா தொகுதியில் வந்து ஆதிராஜாரம் சரியான கேண்டிடேட்டான டஃப் கொடுக்கக்கூடிய கேண்டிடேட். ஒவ்வொரு தடவை இதே மாதிரி போட்டு காலி பண்ணுறாங்க. முதல்வரை எடுத்து போட்டி போடுங்க, அதை பண்ணுங்க. லாஸ்ட்டில் பாவம் அவர் ஜெயிக்கிற மாதிரி இல்லை. ஆனால் அந்த மீனவர்கள் அந்த அயோத்திக்கு போன மாதிரி இந்த பகுதி இதெல்லாம் சேர்ந்து அவர் கொஞ்சம் இது இருக்குது. பார்ப்போம் அந்த வாய்ப்பு இருக்கான்னு. ஏன்னா துணை முதல்வர் அவர்கள் உதயண்ணா
அந்த கட்சி ஆட்சிக்கு வந்த நேரத்தில் எல்லா இடத்துக்கும் போனார். போனாரு. பிகைண்ட் வுட்ஸு, கலாட்டா மாதிரி பெரிய பெரிய சேனல்ஸ் எல்லாம் கொண்டு போனார். அங்கே சொன்னா தொகுதியில போனாரு, அதுவும் போனாரு. அதுவும் ஆமாம், அது தொகுதி ரீதியாக போனார்னு அதுதான் சொன்னேன். தொகுதி ரீதியாக போனார், போய் என்னெல்லாம் பண்ணணுமோ பண்ணார். ஆனால் அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல. எஸ்எச் சேகர் தான் கேட்கணும். அவர் தான் தொகுதியை பார்த்துக்கிறாரு. என்னன்னா அவருடைய தொகுதியில் அவர் ஆரம்பத்தில் பண்ணது மிக பிரம்மாண்டமாக காண்பிக்கப்பட்டது. வீட்டுக்கு வீடு கொரோனா காலத்தில் கொடுத்தது, அந்த உதவி பொருட்கள், அது இதுன்னு அவரை பார்க்கலாம், ஈஸியாக சொல்லலாம். மாநகராட்சி கழிப்படம், நகராட்சி கழிப்பு எல்லாத்துலேயும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிப்படை சுகாதார வசதிகள், அடிப்படை சாலை வசதிகள், அடிப்படை விஷயங்கள் கூட ஒரு துணை முதல்வர் தொகுதி, வருங்கால முதல்வர்னு சொல்லிக்கிறாங்க. ஆமாம், அடிப்படை விஷயங்கள் கூட அங்கே இல்லை அப்படின்றதான் யதார்த்தம். திமுக பயங்கர ஸ்ட்ராங்கான தொகுதியில் எல்லா காலத்துலையும் திருவள்ளிக்கணி விட்டுருங்க. இப்போ தேப்பாக்கம் திருவள்ளிக்கணின்னு இருக்குது. அந்த காலத்தில் வெறும் சேப்பாக்கம் ரஹ்மான் கான் ஒரே ஒருத்தர் தான் ஜீனத் சர்புதீன் ஜெயிச்சாங்க. அது இந்த 91 ராஜீவ்காந்தி தான். மற்றபடி அந்த காலத்துலேயும் திமுகவால் அங்கே கால் உணவு அதிமுகவால் கால் உணவு முடியல. அந்த மாதிரி ஒரு தொகுதி பாதுகாப்பாக தான் போய் நின்னாரு. அவருக்கு பாதுகாப்பும் ஏற்பாடு செய்து தரப்பட்டது. ஆமாம், வேட்பாளர் யாரோ ஒருத்தர் கசாலின்னு ஒருத்தர் நின்னார். பாமக தான். அங்கே என்ன சம்மந்தம் தெரியாது. இந்த தடவை இவர் ஆதிராஜாரம்லாம் அங்கே மாட்டாங்குப்பம் இருக்குது, அயோத்திக்குப்பம் இருக்குது. கொஞ்சம் ஸ்ட்ராங் கேண்டிடேட், நல்ல ஒரு கேண்டிடேட். பார்ப்போம். ரொம்ப நேரம் பேசிட்டோம் அவரை பற்றி. கொளத்தூரில் வந்து சுனில்னு சொல்லிட்டு டாக்டர் சுனில் ஓகே, அவர் போட்டிடுறாரு. அவருக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவரும் கட்சியில் நல்லா எல்லாரையும் அறிந்தவர், பண்பாளர். அந்த மாதிரில திருவிகா நகரில் வந்து கூட்டணிக்கு பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் நல்ல வாய்ப்பு இருக்குன்றாங்க அவங்களுக்கு. இப்போவே வேலை ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பேனர் கிணறு அதெல்லாம் கட்டி நம்ம இங்கே தான் கூட்டணிக்கு வராங்க. பிஜேபி நைனாரா இதெல்லாம் பார்த்து பேசிட்டாங்க. ஓகே, அதே மாதிரி பிஜேபி சைடு இருந்து கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி போகுதுன்னு தெரில. வில்லிவாக்கம் மோகன், திருமங்கலம் மோகன் சொல்லுவாங்க, அவருக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. அதே மாதிரி மாஃபா பாண்டியராஜனும் அங்கே கேட்கிறார், விருப்பப்படுகிறார். ஒருவேளை மாஃபா பாண்டியராஜன் கொடுத்தா அதுவும் நல்ல தொகுதி, நல்லா ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்குது. நல்லா புரிஞ்சுங்க, இங்கே எல்லா இடத்துலையுமே 10,000 ஓட்டு 20,000 ஓட்டு தாவேகா வச்சிருக்கு. ஆமாம், அதுதான் நானும் சொல்ல வந்தேன். கடைசியில் பெரிய அட்வான்டேஜ் அதனால போய் முடியுங்கிற மாதிரி ஒன்று. அதே மாதிரி ஆலந்தூர் வந்து வளர்மதி, அக்கா வளர்மதி. அண்ணா நகர் வந்து கோகுலேந்திரா. ஓகே, அவங்களாம் நீங்கள் வேலை பாருன்ட்டாங்க. யார் நிற்கிறா தெரியுமா அண்ணா நகரில்? மோகன் அவர் தானே, இல்லை ஒரு பையன் கார்த்தி நிற்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறாங்க. டி நகர் வந்து சத்யா. ஓகேவா? இங்கே விருகை வந்து பேர்லேயே வச்சுக்கிற ரவி, விருகை ரவி. சைதை வந்து கூட்டணி கொடுக்குறாங்க. யார் இருக்கிறா? ஏற்கனவே அங்கே இருந்தவர் தான், செந்தமிழன், அமமுக. அதனால் அவருக்கு அப்படின்னு. இந்த டாக்டர் சுனில் வந்து இன்னொரு இடமும் சொல்கிறாங்க, 1000 விளக்கு. அவர் எம்ஜிஆர் இளைஞரினுடைய மாநில நிர்வாகிகள் ஒரு ஆள். 1000 விளக்கும் 1000 விளக்கில் யார் வரப்போறா தெரியுமா? இங்கே நம்ம சைடில் பெரியவர் இங்கே மாறுறாரு, ஷிஃப்ட் பண்ணுறாரு. ஓகே, அங்கே தாவேக கொஞ்சம் வெயிட் ஆகுது. ஏதாவது நடந்துச்சுன்னா அப்போ அண்ணன் அந்த கேஸ் வேற நிற்கிது. ஆமாம், ரிசர்வ் தெரியுங்களா? ஜட்மெண்ட் ரிசர்வ்டு. எப்படி வரும்னு தெரியாது. அதுலேயே தப்பி பொழைச்சி வந்தது பெரிய விஷயம். இப்போ யாராவது போட்டு அதை வச்சுக்கலாம். அப்போ அண்ணன் எழிலன் கிடையாதா? எழிலன் கிடையாது, சிற்றரசன் கிடையாது. கம்னருங்க நீங்கள் வேறு. 1000 விளக்கு இது. மயிலாப்பூர் வந்து பிஜேபி கொடுக்குறாங்க. யார் தெரியுமா? யார் வேட்பாளர்? கேடி ராகவன். ஓ, எஸ்ஜி சூர்யாவும் இல்லை, தமிழிசையும் இல்லை. கேடி ராகவன் பேர் அடிப்படுகிறது. வேளச்சேரி அசோக்கு. அப்போ இது வேற எங்கே? தாம்பரம் தனசிங். சின்னையா அங்கன்னு சொன்னாங்க, ஆனால் சின்னையாகவே இல்லை அப்படின்னு வேற எங்கேயோ தொகுதி மாற்றி சின்னையா கொடுக்குறாங்க. சோழிங்கநல்லூர் கேபி கந்தன். இந்த முறை தானே. ஆலந்தூர் வளர்மதி, ஏற்கனவே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். மதுராந்தகம் மரகதம் குமாரவேல், ஏற்கனவே ஆல்ரெடி அவங்க தான் எம்எல்ஏ, 3000 ஓட்டில் ஜெயிச்சாங்க. அதோட திருப்பூரூர் வந்து ஆறுமுகம்னு மாவட்ட செயலர், அவருக்கு சொல்கிறாங்க. இல்லாட்டி ராஜேஷ், அவர் தான், ஆறுமுகம் தான் மாவட்ட செயலர். செய்யாறு வந்து கனிதா சம்பத். அப்படி இல்லைன்னா ராஜசேகரன் எம்பிக்கு நின்னார் தெரியுமா? ஆமாம், அவரை சொல்கிறாங்க. அவர் ஓகே. சோளிங்கர் பார்த்திபன். சோழிங்கநல்லூர் வேற, சோழிங்கர் அரகோணம் சோழிங்கர் பார்த்திபன். ஆற்காடு மாவட்ட செயலாளர் வேலழகன் அப்படின்றாங்க. ஆம்பூரில் வந்து கூட்டணி ஏசி சண்முகம் கட்சியிலேருந்து ஒருத்தருன்றாங்க. வேற என்ன? தாம்பரம் சொல்லிட்டேன்னா. செங்கல்பட்டுக்கு டிகேஎம் சின்னையா. இல்லை கூட்டணிக்கு போவோம். ஓகே, யாரோ ஒருத்தர். டிகேஎம் சின்னையா அங்கேயும் மனு கொடுத்துருக்காரு, அங்கேயும் அதுன்னு. பல்லாவரம் வந்து சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன்.
அப்படின்றாங்க. தனசிங்கம் எங்கேன்றாங்க. எப்படின்றது எனக்கு தெரியல. பொன்னேரி சிறுனியம் பலராமன். அவரை விட்டா ஆள் கிடையாது. அங்கே பிறகு திருவள்ளூர் ரமணா அவரே முன்னாள் அமைச்சர். திருத்தணி திருத்தணி அப்படின்னால கோஹரி அப்படின்னுவாங்க. திருத்தணி கோஹரி அப்படின்னு. பேர் யார் தான்? ஆமாம். அரக்கோணம் வந்து சூரவி. சூரவி. ஓகே. அதனால் இது வந்து 24ஆம் தேதி பட்டியலில் வருமா வராதா எனக்கு தெரியாது. ஆனால் நான் விசாரித்த எல்லார் மட்டத்துலேயும் இந்த பேர் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டுன்றாங்க. அதனால் இந்த தடவை சென்னையிலும் பொதுவாக திமுகக்கெல்லாம் ஒதுக்கி விட்ருவாங்க. இந்த தடவை அது இல்லாமல் திமுகன்ற கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கி விடுவாங்க. இந்த தடவை அது இல்லாமல் மீண்டும் நாம் சில தொகுதிகளை கையில் எடுக்க வேண்டும் அப்படின்ற அடிப்படையில் தான் பெரம்பூர் இந்த மாதிரிலாம் எடுக்கிறாங்க. அதனால் இந்த தடவை ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்றாங்க. ஏன்னா அங்கே யார் நிற்கிறா பெரம்பூரில்? பெரம்பூரில் யார்? தாவைக்கால அண்ணன் ஆதவர்ஜுன் அவர்கள் அவர் நிற்கிறதா தகவல் வருது. அப்போ அவர் நின்று என்ன பண்ணுவார்? அவ்வளோதான், வாக்குகளை பிரிப்பார். கண்டிப்பாக பெரிய லெவலில். இங்கே எல்லாம் ஆனால் சென்னையில் உறுதியாக அவங்க வந்து எப்படி பார்த்தாலும் 10% 15% மேலே வாக்குகள் உறுதியாக இருக்குங்க. அதில் மாற்றத்தே இல்லை. ஏன்னா அதுக்குண்டான வேலைகளும் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. நமக்கு தெரியும் இருக்கு, நல்ல ஒரு வரவேற்பு இருக்கு. அப்போ தாவேக்கா வாக்குகளை பிரித்தா அது அதிமுக அதை தான் கணக்கு போடுது. வெற்றிவேலுக்கு பிறகு நம்ம ஏன் இது பண்ணக்கூடாது அப்படின்னு பெரம்பூர் தொகுதியை கைப்பற்றும் முனைப்பில் இருக்கிறதா தகவல். அதனால் இது வந்து பல தொகுதிகள் 1000 விளக்கு எடுத்து கொளத்தூர்லாம் வந்து இன்னும் வேட்பாளர் அவங்க யோசிக்கல. ஏன் யோசிக்கலன்னு எனக்கு தெரியல. தகவலே கிடைக்கலங்க கொளத்தூரில். அப்போ கொளத்தூரில் ஏதாவது ஒரு ஸ்ட்ராங் கேண்டிடேட் போகிறாங்க. ஒருவேளை சிஎம் 1000 விளக்கு மாறுறான்னா கொளத்தூர் அதுக்கேற்ற மாதிரி பண்ணுவேன். சின்னவர் கூட மாறுறான்றாங்க. உதயண்ணா திருவாரூர் போகிறான்றாங்க. திருவாரூருக்கு இங்கேருந்து ஜம்ப் தாத்தா ஊருக்கு ரைட்டு. ஏதாவது 2 பேரும் தொகுதி மாறுறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது என்னன்னு தெரியல. அதனால் கொளத்தூர் யாருக்கு போட போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஏடிஎம்கே சைடில் கொளத்தூர்லேயும் தாவேக்கா வாக்குகளை அதிக அளவில் பிரிப்பது ஒரு மாறுதலுக்கு காரணம். துறைமுகம் கேள்வியே கிடையாது. யார்? அண்ணன் சேகர்பாபு ஏரியா கூட்டணி கொடுக்குறாங்க. வினோஜ் பி செல்வம் பிஜேபி ரைட்டு. எழும்பூர் ஜான் பாண்டியன் அவர்களுக்கா? வேற யார் வருவா? ரைட்டு. கிட்டத்தட்ட வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கூட்டணிக்கு தான் கொடுப்பாங்க. திமுக கோட்டை அது. ஆமாம். ஜான் பாண்டியன் வந்து கோட்டையில் ஓட்டை போட்டார். ஏற்கனவே போட்டார். கடைசி டைமில் சுற்றி கீழே போட்டார். அந்த ஓட்டையில் இப்போ வந்து பருதி வந்துட்டாப்புல. ஆமாம். அதனால் அதுவும் ஒரு பெரிய கோட்டைங்க. 77லேருந்து அது இருக்கு. ஆமாம். மணிமுடின்னு ஒரு சாதாரண அந்த நரியங்காடு பகுதியில் இருக்கிற ஒரு ஆள் நிற்க வச்சு ஜெயிக்க வச்சார். அவர் ஏடிஎம் போகலான்னு பார்த்தாரு. அப்புறம் ஆர்டிசி தப்பதி தூக்கின்னு வந்து உட்கார வச்சு அடுத்த கொடுக்கல. அப்போ அந்த மாதிரி ஒரு தொகுதி அது வந்து அதிகமாக ஜான் பாண்டியனுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. பெரும்பாலும் எல்லா தொகுதியும் சொல்லிட்டேன். கண்டிப்பாக இது வரலும் நம்ம 24ஆம் தேதி பட்டியல் வரும்போது டிஸ்கஸ் பண்ணுவோம். கண்டிப்பாக மிக்க நன்றி. உங்கள் நேரத்துக்கு கருத்தை பண்ணுங்கள்.